மார்ட்டியின் பாடமும் மடகாஸ்கரின் மாற்றமும். நியூயார்க் நகரின் பரபரப்பான உயிரியல் பூங்காவிலிருந்து மடகாஸ்கர் எனும் அடர்ந்த காட்டு பகுதிக்கு வந்தடைந்த மார்ட்டி, அலெக்ஸ், மெல்மன் மற்றும் குளோரியா ஆகிய நால்வரும் ஆரம்பத்தில் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தனர். பூங்காவில் இருந்தபோது அவர்களை கண்காணிக்க ஆட்கள் இருந்தனர். அவர்களுக்கு தேவையான உணவு சரியான நேரத்திற்கு வழங்கப்பட்டது. அவர்கள் எப்போது தூங்க வேண்டும், எப்போது விளையாட வேண்டும் என்ற ஒரு கால அட்டவணை அங்கே இருந்தது. ஆனால் மடகாஸ்கர் தீவில் நிலைமை தலைகீழாக மாறியது. இங்கே அவர்களை கேட்க ஆள் இல்லை. எங்கு வேண்டுமானாலும் ஓடலாம், எப்போது வேண்டுமானாலும் தூங்கலாம் என்ற நிலை உருவானது. குறிப்பாக மார்ட்டிக்கு இது மிகவும் பிடித்துப்போனது. அவன் காலையில் சூரியன் உதிக்கும் வரை தூங்குவதை வழக்கமாக்கிக் கொண்டான். அலெக்ஸ் பசி எடுத்தால் மட்டுமே எழுந்து அலைந்தான். மெல்மன் தனது உடல் நலத்தை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு கண்ட நேரத்தில் புற்களை மேய்ந்தான். குளோரியா நாள் முழுவதும் சேற்றில் படுத்து கிடந்தாள். சில வாரங்கள் இப்படியே கழிந்தன. ஒரு நாள் மார்ட்டி எழுந்து ஓட முயன்றபோது அவனால் ஒரு சில தூரம் கூட வேகமாக ஓட முடியவில்லை. அவனது கால்கள் தளர்ந்து போயிருந்தன. அலெக்ஸின் கம்பீரமான கர்ஜனை ஒரு சிறிய பூனையின் சத்தம் போல தேய்ந்து போயிருந்தது. மெல்மனுக்கு அடிக்கடி தலைவலியும் சோர்வும் ஏற்பட்டது. ஒழுங்கற்ற தூக்கம் மற்றும் உணவு பழக்கத்தால் அவர்கள் அனைவரும் தங்கள் பொலிவை இழந்தனர். அப்போது அங்கு வந்த லெமூர் ராஜா ஜூலியன் அவர்களை பார்த்து கேலி செய்தான். நண்பர்களே, நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறீர்கள். காடு என்பது சுதந்திரமான இடம்தான். ஆனால் அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்த தெரியவில்லை என்றால் அதுவே நமக்குச் சுமையாகிவிடும். நான் ஒரு ராஜாவாக இருந்தாலும் தினமும் காலையில் எழுந்து காட்டை ஒரு முறை சுற்றி வருவேன். மாலையில் கூட்டமாக அமர்ந்து உணவு உண்பேன். ஒரு முறையான வாழ்க்கை முறை இல்லையென்றால் காட்டில் உயிர் வாழ்வது கடினம் என்றான். ஜூலியனின் பேச்சில் இருந்த உண்மையை அலெக்ஸ் உணர்ந்தான். அவன் மற்ற நண்பர்களை அழைத்து ஒரு கூட்டத்தை கூட்டினான். நாம் மீண்டும் பழையபடி ஒரு கால அட்டவணையை உருவாக்க வேண்டும் என்று கூறினான். அதன்படி அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை தீட்டினார்கள். தினமும் அதிகாலை சூரியன் உதிக்கும் போதே அனைவரும் கடற்கரைக்குச் சென்று குளித்துவிட்டு வர வேண்டும். காலை உணவை அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து தேடி உண்ண வேண்டும். மதிய வேளையில் ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு மாலை வேளையில் மார்ட்டி மற்றவர்களுக்கு ஓட்டப்பந்தய பயிற்சி அளிக்க வேண்டும். மெல்மன் காட்டில் உள்ள மூலிகைகளை கண்டறிந்து அனைவருக்கும் வழங்க வேண்டும். இரவு சந்திரன் உதிக்கும் முன்பே அனைவரும் தூங்கச் செல்ல வேண்டும். ஆரம்பத்தில் இந்த மாற்றத்தை செய்ய மார்ட்டிக்கு கடினமாக இருந்தது. தூக்கத்தை விட்டு எழ அவன் மிகவும் சிரமப்பட்டான். ஆனால் அலெக்ஸ் அவனை விடாமல் ஊக்கப்படுத்தினான். ஒரு வாரம் இந்த முறையான வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றிய பிறகு பெரிய மாற்றம் தெரிந்தது. மார்ட்டியின் உடலில் பழைய வேகம் திரும்பியது. அவன் காட்டின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு மின்னல் வேகத்தில் ஓடினான். அலெக்ஸின் கர்ஜனை காடு அதிரும்படி கேட்டது. மெல்மன் மற்றும் குளோரியா மிகவும் சுறுசுறுப்பாக மாறினார்கள். அவர்கள் இப்போது முன்பை விட அதிக மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை உணர்ந்தனர். ஒழுக்கமான அன்றாட பழக்கவழக்கங்கள் தான் ஒருவரை திறமைசாலியாக மாற்றும் என்பதை மார்ட்டி அன்றைய தினம் புரிந்து கொண்டான். காட்டின் சுதந்திரத்தையும் அவர்கள் அனுபவித்தனர், அதே சமயம் தங்களைச் சிதைக்காமல் ஒரு முறையான வாழ்க்கையையும் வாழ்ந்தனர். கதையின் நீதி: ஒருவரது திறமையும் ஆரோக்கியமும் அவர் பின்பற்றும் ஒழுக்கமான அன்றாட பழக்கவழக்கங்களிலேயே ருட்டீன் அடங்கியுள்ளது. கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் அழிவை தரும், ஆனால் ஒழுக்கமான வாழ்க்கை வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரும். டஸ்கனியின் திராட்சைச் சோலையும் திறந்த மனமும், தி வின்யார்ட்ஸ் ஆஃப் டஸ்கனி அண்ட் தி ஓப்பன் மைண்ட். இத்தாலியின் டஸ்கனி மாகாணம் அதன் வளைந்து நெளிந்து செல்லும் மலைப்பாதைகளுக்கும் வானை தொடும் சைப்ரஸ் மரங்களுக்கும் பழமையான திராட்சைத் தோட்டங்களுக்கும் பெயர் பெற்றது. அங்குள்ள மாண்டெபுல்சியானோ என்ற சிறிய கிராமத்தில் மார்கோ என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார். மார்கோ ஒரு விஞ்ஞானி அல்ல, ஆனால் மண்ணின் இரகசியங்களை அறிந்தவர். அவர் தனது திராட்சைத் தோட்டத்தை வெறும் வருமானத்திற்கான இடமாக பார்க்காமல் ஒரு பெரிய குடும்பமாக பார்த்தார். புதுவரவும் குறுகிய பார்வையும். அதே தெருவில் ஒரு பழைய வீட்டை வாங்கி குடியேறினான் லியோனார்டோ. அவன் ரோம் நகரத்தில் ஒரு பெரிய வங்கியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவன். நகரத்தின் போட்டி நிறைந்த உலகம் அவனது மனதை குறுகியதாக மாற்றியிருந்தது. அவன் எதையும் லாபம் நஷ்டம் என்ற கண்ணோட்டத்திலேயே பார்த்தான்.
லியோனார்டோ வந்த முதல் வாரமே மார்கோவின் தோட்டத்திற்கும் தன் தோட்டத்திற்கும் இடையில் ஒரு உயரமான கருங்கல் சுவரை கட்டத் தொடங்கினான். மார்கோ அவனிடம் சென்று, லியோ, இங்கே சுவர்கள் தேவையில்லை. இந்த நிலம் நமக்கும் முன்னால் இருந்தது, நமக்கு பின்பும் இருக்கும். நாம் ஏன் இதை பிரிக்க வேண்டும் என்று கனிவாக கேட்டார். அதற்கு லியோனார்டோ, எனது நிலத்தில் விளையும் உயர்தர திராட்சைகள் உங்கள் நிலத்துச் செடிகளோடு கலந்துவிடக் கூடாது. என் உழைப்பு எனக்கு மட்டுமே சொந்தம் என்று கராராக பதிலளித்தான். வசந்த காலத்தின் சவால். வசந்த காலம் வந்தது. ஆனால் அந்த ஆண்டு எதிர்பாராத விதமாக கிரே மோல் எனும் ஒரு வகை பூஞ்சை நோய் அந்த பகுதியில் பரவத் தொடங்கியது. இது திராட்சை கொடிகளை பிடித்து அழிக்கும் தன்மை கொண்டது. லியோனார்டோ பயந்து போனான். அவன் விலை உயர்ந்த மருந்துகளை வாங்கித் தன் செடிகளுக்கு தெளித்தான். யாரிடமும் பேசாமல் தன் தோட்டத்திற்குள்ளேயே முடங்கிக் கிடந்தான். ஆனால் மார்கோவோ ஊரில் உள்ள மற்ற சிறு விவசாயிகளை அழைத்து எப்படி இயற்கை முறையில் இந்த நோயைத் தடுப்பது என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் இரவு லியோனார்டோவின் தோட்டத்தில் ஒரு பெரிய குழாய் உடைந்து தண்ணீர் முழுவதும் வீணாக வெளியேறத் தொடங்கியது. அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். இதை கவனித்த மார்கோ நள்ளிரவு என்றும் பாராமல் தன் மகனுடன் வந்து அந்த உடைப்பை சரி செய்தார். அதுமட்டுமன்றி லியோவின் செடிகளில் நோய் பரவாமல் இருக்க சில மூலிகை கரைசல்களையும் தெளித்துவிட்டுச் சென்றார். தெளிவு பெற்ற உள்ளம். மறுநாள் காலை லியோனார்டோ இதை கேள்விப்பட்டான். அவன் குழம்பி போனான். அவன் மார்கோவைச் சந்தித்து, நான் உங்களுக்கு ஒருமுறை கூட உதவி செய்ததில்லை. உங்களை வேற்று ஆளாகத்தான் பார்த்தேன். அப்படியிருக்க என் தோட்டம் அழிந்தால் உங்கள் தோட்டத்திற்கு தானே அதிக லாபம் கிடைக்கும். ஏன் என்னை காப்பாற்றினீர்கள் என்று கேட்டான். மார்கோ அவனது தோளில் கை வைத்துச் சொன்னார், லியோ, ஒரு தோட்டக்காரன் தன் செடியை மட்டும் நேசித்தால் அவன் ஒரு தொழிலாளி. ஆனால் அவன் இந்த மண்ணையே நேசித்தால் தான் அவன் ஒரு கலைஞன். உன் தோட்டத்தில் நோய் பரவினால் அது என் தோட்டத்தையும் பாதிக்கும். உலகம் என்பது ஒரு சங்கிலி தொடர் போன்றது. உன் நன்மை என் நன்மையில்தான் அடங்கியிருக்கிறது. நாம் சுவர்களை கட்டும்போது காற்றை தடுக்கலாம், ஆனால் அன்பை தடுக்க முடியாது. பரந்த மனதோடு சிந்தித்தால் இந்த ஊரே நமது தோட்டம்தான். லியோனார்டோவின் கண்கள் கலங்கின. தான் கட்டிய கற்கள் சுவர்களை விட தன் மனதிற்குள் கட்டியிருந்த அகங்காரச் சுவர் பெரியது என்பதை அவன் உணர்ந்தான். கதையின் நீதி, மாரல் ஆஃப் த ஸ்டோரி. சுயநலம் என்பது நம்மை ஒரு சிறு கூண்டுக்குள் அடைத்துவிடும். ஆனால் பரந்த மனப்பான்மை, பிராட் மைண்டட்னஸ் என்பது நம்மை பிரபஞ்சத்தோடு இணைத்து எல்லையற்ற மகிழ்ச்சியை தரும். அன்பின் ஆயுதம். ஆபிரகாம் லிங்கனின் வரலாற்று பாடம். அமெரிக்காவின் 16வது அதிபராக ஆபிரகாம் லிங்கன் பதவி வகித்த காலம் அந்த நாட்டின் வரலாற்றிலேயே மிகவும் கடினமான காலகட்டம். நாடு உள்நாட்டுப் போரினால் இரண்டாக பிளவுபட்டிருந்தது. வெளியே போர் ஒருபுறம் இருக்க, லிங்கனுக்கு உள்ளேயும் பல அரசியல் எதிரிகள் இருந்தனர். அதில் மிக முக்கியமானவர் எட்வின் ஸ்டாண்டன். 1. முதல் சந்திப்பும் அவமானமும். பல ஆண்டுகளுக்கு முன்பு லிங்கன் ஒரு வழக்கறிஞராக இருந்தபோது ஒரு பெரிய வழக்கில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த வழக்கில் ஸ்டாண்டனும் ஒரு வழக்கறிஞர். லிங்கனின் எளிய தோற்றத்தையும் நீளமான கைகால்களையும் பழைய கோட்டையும் பார்த்த ஸ்டாண்டன் மிகுந்த ஆணவத்துடன் மற்றவர்களிடம் கேட்டார், இந்த நீண்ட கை குரங்கை லாங் ஆர்ம் டேட் எதற்காக இங்கே அழைத்து வந்தீர்கள்? இவரோடு சேர்ந்து வாதாட என்னால் முடியாது என்று லிங்கனின் முகத்திற்கு நேராகவே அவமானப்படுத்தினார். லிங்கன் அந்த அவமானத்தை அமைதியாக தாங்கிக் கொண்டார். அவர் நினைத்திருந்தால் பதிலுக்குச் சண்டையிட்டிருக்கலாம், ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. 2. அதிபரானதும் எடுத்த அதிரடி முடிவு. ஆண்டுகள் கடந்தன. லிங்கன் அமெரிக்காவின் அதிபரானார். அப்போது உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்தபோது நாட்டை வழிநடத்த ஒரு திறமையான யுத்த மந்திரி, செக்ரட்டரி ஆஃப் வார் தேவைப்பட்டார். லிங்கன் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் எட்வின் ஸ்டாண்டனின் பெயரை முன்மொழிந்தார். லிங்கனின் ஆலோசகர்கள் பதறினார்கள். அதிபர் அவர்களே, உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? அந்த ஸ்டாண்டன் உங்களை ஒரு குரங்கு என்று கேலி செய்தவர். உங்களை எப்போதுமே வெறுப்பவர். அவருக்கு போய் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை தருகிறீர்களே, இது ஆபத்து என்றனர். லிங்கன் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார். பிறகு சொன்னார், ஸ்டாண்டன் என்னை வெறுக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் அவர் இந்த நாட்டை நேசிக்கிறார்.
தற்போது அமெரிக்காவை காப்பாற்ற அவரைப் போன்ற ஒரு கண்டிப்பான திறமையான மனிதர்தான் தேவை. எனது தனிப்பட்ட கௌரவத்தை விட நாட்டின் பாதுகாப்புதான் எனக்கு முக்கியம். 3. எதிரியின் இதயத்தில் மாற்றம். ஸ்டாண்டன் அமைச்சர் பதவியை ஏற்றார். ஆரம்பத்தில் அவர் லிங்கனுக்கு பல முட்டுக்கட்டைகளை உருவாக்கினார். ஆனால் லிங்கன் எதற்கும் கோபப்படவில்லை. ஒவ்வொரு முறையும் ஸ்டாண்டனின் கடுமையான விமர்சனங்களை லிங்கன் புன்னகையோடு எதிர்கொண்டார். போர்க்களத்தில் ஸ்டாண்டன் எடுத்த நல்ல முடிவுகளுக்கு தடை விதிக்காமல் அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார். லிங்கனின் பொறுமை, தன்னலமற்ற சேவை மற்றும் அவரது கனிவான சுபாவம் மெல்ல மெல்ல ஸ்டாண்டனின் கல் நெஞ்சை கரைக்கத் தொடங்கியது. தன்னை பலமுறை அவமானப்படுத்திய ஒரு மனிதன் தனக்கு இவ்வளவு மரியாதை கொடுப்பதைக் கண்டு ஸ்டாண்டன் குற்ற உணர்வில் தவித்தார். நாளடைவில் லிங்கனின் தீவிர எதிரியாக இருந்த ஸ்டாண்டன் அவரது தீவிர ஆதரவாளராகவும் நம்பிக்கைக்குரிய நண்பராகவும் மாறினார். 4. மரணத்தில் வெளிப்பட்ட உண்மை. ஒரு துரதிர்ஷ்டவசமான இரவில் ஆபிரகாம் லிங்கன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் இறந்த செய்தியை கேட்டு ஒட்டுமொத்த நாடும் அழுதது. ஆனால் லிங்கனின் உடலுக்கு அருகே அமர்ந்த ஒரு குழந்தை போல தேம்பி தேம்பி அழுதவர் வேறு யாருமல்ல, அவர்தான் எட்வின் ஸ்டாண்டன். அவர் அழுதுகொண்டே வரலாற்று சிறப்புமிக்க அந்த வரிகளை கூறினார். இதோ இங்கே உறங்குவது மனித வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஒரு தலைவர். அவர் இப்போது காலத்திற்கு அப்பாற்பட்ட நட்சத்திரங்களுடன் சேர்ந்துவிட்டார். இந்த கதையிலிருந்து நாம் கற்கும் பாடங்கள் moral lessons. உண்மையான வெற்றி ஒரு எதிரியை அழிப்பது என்பது அவனை உயிரோடு கொல்வது அல்ல, அவனுக்குள் இருக்கும் எதிர்ப்பு என்ற எண்ணத்தை அழித்து அவனை ஒரு நண்பனாக மாற்றுவதே உண்மையான வெற்றி. பழிவாங்குதலை தவிர்த்தல். நம்மை அவமானப்படுத்தியவர்களை பழிவாங்க காத்திருப்பதை விட நமது செயலால் அவர்களை வெட்கப்பட வைப்பதே மேலானது. பெருந்தன்மை magnanimity. பொதுநலத்திற்காக தனது சொந்த விருப்பு வெறுப்புகளை தியாகம் செய்பவனே சிறந்த தலைவன். நான் என் எதிரிகளை என் நண்பர்களாக்கிக் கொள்ளும்போது உண்மையில் நான் என் எதிரிகளை அழித்துவிடுகிறேன். இதுதான் ஆபிரகாம் லிங்கன் உலகுக்கு தந்த மிகப்பெரிய செய்தி. சவன்னாவின் சிங்கமும் மழையின் இரகசியமும். ஆப்பிரிக்காவின் பரந்து விரிந்த செரெங்கெட்டி சமவெளியில் ஒரு பழங்குடி கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் தலைவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். மூத்தவன் பாக்கோ, இளையவன் கமோ. 2 வேறுபட்ட குணங்கள். பாக்கோ ஒரு மாபெரும் போர்வீரன். அவனது கைகள் பாறையைப் போல உறுதியானவை. அவன் எப்போதும் தன் கையில் ஒரு பெரிய ஈட்டியை வைத்திருப்பான். வலிமை உள்ளவனே இந்த நிலத்தை ஆளத் தகுதியானவன் என்பது அவனது கொள்கை. கமோ இதற்கு நேர்மாறானவன். அவன் அதிக நேரம் காட்டின் ஓசைகளை கேட்பதிலும் விலங்குகளின் காலடித்தடங்களை ஆராய்வதிலும் செலவிடுவான். காட்டில் உள்ள செடி கொடிகளின் மருத்துவ குணங்களை அவன் நன்கு அறிந்திருந்தான். பாக்கோ அவனை பார்த்து, நீ ஒரு கோழை, காட்டை நேசிப்பவன் காட்டில் வாழ முடியாது, அதை அடக்குபவனே வாழ முடியும் என்று அடிக்கடி கேலி செய்வான். கிராமத்திற்கு வந்த சோதனை. ஒரு ஆண்டு ஆப்பிரிக்காவின் அந்த பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டது. ஆறுகள் காய்ந்து போயின, கால்நடைகள் மடிந்தன. கிராமத்து பெரியவர் ஒரு இரகசியத்தை சொன்னார். தொலைவில் உள்ள மழை மலை ரெயின் மவுண்டன் உச்சியில் ஒரு புனித நீரூற்று உள்ளது. அங்கிருந்து புனித நீரை எடுத்து வந்து நம் நிலத்தில் தெளித்தால் மட்டுமே மழை மேகங்கள் திரளும். மலைக்குச் செல்லும் பாதை மிகவும் ஆபத்தானது. அங்கு ஆப்பிரிக்காவின் கொடிய விலங்குகளும் அடர்ந்த முச்செடிகளும் நிறைந்திருந்தன. பாக்கோவும் கமோவும் அந்த புனித நீரை தேடி புறப்பட்டனர். கர்வத்தின் வீழ்ச்சி. பயணத்தின் பாதியில் ஒரு பெரிய ஆப்பிரிக்க சிங்கம் அவர்களின் பாதையை மறித்தது. பாக்கோ உடனே தன் ஈட்டியை ஓங்கினான். இந்தச் சிங்கத்தை கொன்று என் வீரத்தை நிலைநாட்டுகிறேன் என்று கர்ஜித்தான். ஆனால் சிங்கம் அவனை விட வேகமாக தாக்கியது. பாக்கோவின் ஈட்டி ஒடிந்தது. அவன் பலத்த காயமடைந்து ஒரு மரத்தின் பின்னால் தஞ்சம் புகுந்தான். கமோ குறுக்கே வந்தான். அவன் சிங்கத்தை நோக்கி பாயவில்லை. மாறாக தனது பையிலிருந்து ஒரு வகை மூலிகை இலைகளை எடுத்து கசக்கி அதன் வாசனையை காற்றில் பரவச் செய்தான். அந்த வாசனை சிங்கத்தை அமைதிப்படுத்தியது. மேலும் சிங்கத்தின் காலில் ஒரு பெரிய முள் குத்தியிருப்பதை கமோ கவனித்தான். அவன் மெதுவாகச் சென்று அந்த முள்ளை அகற்றினான். வலி நீங்கிய சிங்கம் அவர்களை தாக்காமல் அங்கிருந்து விலகிச் சென்றது. பாக்கோ ஆச்சரியத்துடன் பார்த்தான். வலிமையால் வெல்ல முடியாததை உன் கருணை வென்றுவிட்டது என்று முணுமுணுத்தான். மலையுச்சியில் கண்ட உண்மை. கடைசியாக அவர்கள் மலை உச்சியை அடைந்தனர்.
அங்கு நீரூற்ற ஒரு பெரிய பாறைக்கு அடியில் இருந்தது. அந்த பாறையை நகர்த்த பெரும் பலம் தேவைப்பட்டது. கமோ எவ்வளவு முயன்றும் பாறையை அசைக்க முடியவில்லை. இப்போது பாக்கோ முன்வந்தான். காயம் அடைந்திருந்தாலும் தனது முழு வலிமையையும் திரட்டி அந்த பாறையை தள்ளினான். பாறை நகர்ந்தது. உள்ளிருந்து தெளிந்த நீர் பீரிட்டு வந்தது. ஒரு முழுமையான வெற்றி. அவர்கள் நீருடன் கிராமத்திற்கு திரும்பினர். நிலத்தில் நீரை தெளித்ததும் வானம் இருண்டது. மழை பெய்யத் தொடங்கியது. கிராம மக்கள் இருவரையும் பாராட்டினர். பாக்கோ சொன்னான், மக்களே, கமோவின் அறிவும் கருணையும் இல்லையென்றால் நான் சிங்கத்திற்கு இரையாகியிருப்பேன். என் பலம் இல்லையென்றால் எங்களால் நீரூற்றை திறந்திருக்க முடியாது. வாழ்க்கைக்கு இரண்டுமே தேவை. அன்று முதல் பாக்கோவும் கமோவும் இணைந்து கிராமத்தை வழிநடத்தினர். ஒருவனுக்கு தெரியாததை மற்றவன் ஈடுகட்டினான். கதையின் நீதி: வெறும் உடல் பலமோ அல்லது வெறும் அறிவு திறனோ மட்டும் ஒருவனை முழுமையாக்காது. அறிவும் பலமும் கருணையும் இணைந்து செயல்படும் போதே மிகப்பெரிய தடைகளையும் வெல்ல முடியும். சைபீரியாவின் வைரச்சிற்பி, தி டைமண்ட் ஸ்கல்ப்டர் ஆஃப் சைபீரியா. ரஷ்யாவின் யூரல் மவுண்டன்ஸ் மலைத்தொடரின் அடிவாரத்தில் பனி படர்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கு இவான் என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவன் ஒரு சிறந்த தச்சன். ரஷ்யாவின் பாரம்பரியமான மாட்ரியோஷ்கா பொம்மைகளைச் செய்வதில் அவன் பெயர் பெற்றவன். அவனது சிறிய மர வேலைப்பாட்டுக் கூடத்தில் பைன் மரங்களின் வாசனை எப்போதும் நிறைந்திருக்கும். வெளியே -30 குளிரில் பனி பெய்து கொண்டிருக்கும்போது இவான் உள்ளே அமர்ந்து மரங்களைச் செதுக்கிக் கொண்டிருப்பான். இவானின் மனக்குறை: எல்லோரும் அவன் திறமையை பாராட்டினாலும் இவானுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. இந்த மரம் காட்டில் தானாக விளைவது. நான் அதைச் செதுக்குகிறேன், மக்கள் வாங்குகிறார்கள். ஆனால் நான் ஒரு விலைமதிப்பற்ற பொருளை உருவாக்கவில்லையே. தங்கம் அல்லது வைரத்தை வைரம் கையாளுபவர்கள் தான் உண்மையான கலைஞர்கள். நான் வெறும் மரவேலை செய்பவன் தான் என்று அடிக்கடி நினைத்து கொள்வான். அந்த மர்மமான முதியவர். ஒரு நாள் மாலை சூரியன் மறையும் நேரத்தில் கடும் பனிப்புயல் வீசியது. அப்போது கிழிந்த கோட் அணிந்த ஒரு முதியவர் இவானின் கடைக்குள் நுழைந்தார். நடுக்கத்துடன் இருந்த அவருக்கு இவான் சூடான சாமவா தேநீர் கொடுத்தான். அவர் தேநீரை குடித்துவிட்டு தனது பையிலிருந்து கருப்பு நிறத்தில் கரடுமுரடாக இருந்த ஒரு கல்லை எடுத்தார். இவானே, நீ சிறந்த கலைஞன் என்று கேள்விப்பட்டேன். இந்தச் சாதாரண கல்லை எனக்கு பட்டை தீட்டித் தர முடியுமா என்று கேட்டார். இவான் அந்த கல்லை பார்த்துச் சிரித்தான். ஐயா, இது வெறும் கரிக்கட்டை போல இருக்கிறது. இதைச் செதுக்கி என்ன பயன்? இதற்கு பதில் அழகான தேக்கு மரத்தில் நான் ஒரு பொம்மை செய்து தருகிறேன் என்றான். பெரியவர் தீர்க்கமாக அவனை பார்த்து, இவான், ரஷ்யாவின் ஆன்மா அதன் மண்ணுக்கு அடியில் இருக்கிறது. அழுக்காக தெரிவதெல்லாம் குப்பை அல்ல. எதை காதலால் செதுக்குகிறாயோ அது உலகிலேயே உயர்ந்த பொருளாக மாறும் என்றார். போராட்டமும் உண்மையும். இவான் அந்த கல்லைச் செதுக்கத் தொடங்கினான். அது மிகவும் கடினமாக இருந்தது. அவனது கருவிகள் உடைந்தன, கைகள் ரணமாயின. ஆனால் அவன் விடவில்லை. பல நாட்கள் தூக்கமில்லாமல் அந்த கல்லின் ஒவ்வொரு அடுக்கையும் கவனமாக நீக்கினான். திடீரென்று ஒரு நாள் காலை ஜன்னல் வழியாக வந்த சூரிய ஒளி அந்த கல்லின் மேல் பட்டது. அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அந்த கருப்பு நிறத்திற்கு பின்னால் இருந்து நீலமும் வெள்ளையும் கலந்த ஒரு பேரொளி வெளிப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய வைரம். இவான் அதிர்ந்து போனான். சாதாரண கல் என்று நினைத்தது உலகின் விலைமதிப்பற்ற வைரமாக அவன் கையில் மின்னியது. இவான் உணர்ந்த பாடம். அப்போது அந்த பெரியவர் மீண்டும் அங்கு வந்தார். இவான் அவரிடம், ஐயா, இது வைரம். இது உங்களிடமே இருக்கட்டும் என்றான். பெரியவர் சிரித்துக்கொண்டே, இது வைரம் என்று எனக்கு தெரியும் இவான். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் புரிய வேண்டும் என்பதற்காகவே இதைத் தந்தேன். இந்த கல் வைரமாக மாறியது என் கையில் இருந்தபோது அல்ல, உன்னுடைய உழைப்பிலும் கலையிலும் அது செதுக்கப்பட்ட போதுதான். உன் மரப்பொம்மைகளும் அப்படித்தான். அவை வெறும் மரக்கட்டைகள் அல்ல. ரஷ்யாவின் மண்ணையும் உன்னுடைய கடின உழைப்பையும் சுமந்து நிற்கும் கலைப்படைப்புகள். வைரத்தை விட உன் உழைப்புக்குத் தான் மதிப்பு அதிகம் என்றார். அன்று முதல் இவான் தன் வேலையை தாழ்வாக நினைக்கவில்லை. அவன் உருவாக்கிய ஒவ்வொரு பொம்மையும் ஒரு வைரத்தைப் போலவே மதிப்புமிக்கதாக கருதப்பட்டது. இன்றும் ரஷ்யாவின் அருங்காட்சியகங்களில் இவான் செதுக்கிய பொம்மைகள் வைரத்திற்கு நிகரானவை என்று போற்றப்படுகின்றன. இந்த கதையின் நீதி, மாரல்: நாம் செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அதில் முழு ஈடுபாடும் காதலும் இருந்தால்
ஒரு சாதாரண பொருளையும் உலகு போற்றும் உன்னதமான படைப்பாக மாற்ற முடியும். புறத்தோற்றத்தைக் கண்டு எதையும் எடை போடக்கூடாது.